அண்ணா திமுக ஆட்சி வந்தபோது நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். திமுக ஆட்சியில் வந்து ஒரு திட்டமாவும் நிறைவேற்றி கொடுத்திருக்காங்களா? உங்களுடைய அறிவிச்சோர் தாமரை ராஜேந்திரன் பார்க்கின்ற பொழுதெல்லாம் சொல்லுவாரு, எங்க மக்கள் ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் நிறைந்த பகுதி, திட்டங்களை கொடுங்கள் என்று கேட்டு கேட்டு வாங்கி இந்த அரியலூர் சட்டமன்ற தொகுதி நிறைய திட்டங்களை பெற்ற தொகுதி. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 400 கோடி, அதுல பிரம்மாண்டமான மருத்துவமனை. நான் போகும்போது சகோதரர் ராஜேந்திரன் காட்டினார், அண்ணா நீங்க முதலமைச்சர் இருக்கும் போதுதான் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டணும்னு சொன்னார். உண்மையிலேயே மகிழ்ச்சி. ஏழைகளுக்கு சிகிச்சை செய்யக்கூடிய, ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய பிரம்மாண்டமான மருத்துவமனை. இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே சிறப்பாக அற்புதமாக மருத்துவமனையை கட்டி கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி, ஒரு ஆண்டுல 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து இந்தியாவிலேயே சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஒரே வருடத்தில் சட்டக்கல்லூரிகள், அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் போது 7 சட்டக்கல்லூரிகள், 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், கால்நடை பூங்கா, இப்படி ஏராளமான கல்லூரியை திறந்து ஒடுக்கப்பட்ட மாணவர்கள், கிராமத்திலே வாழ்கின்ற சாதாரண குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே பட்ட படிப்பு படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே,